இதெல்லாம் எல்லாருமே வீட்டில் எப்பயோ ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி தான் இதை பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி, ஹோம்மேட் ப்ரௌனி தான். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு வீடியோவில் என் ஃப்ரெண்டு வந்து ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரீசெண்டாக எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு பர்த்டேனாலும் அவகிட்ட தான் நாங்கள் வந்து ப்ரௌனி கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அவகிட்டேருந்து வாங்கின அந்த ப்ரௌனி சாப்பிட்டதுலேருந்து ப்ரௌனி டேஸ்ட்டு ரொம்ப ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து ப்ரௌனி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் என் கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இருந்துச்சு. சரி இன்றைக்கி நம்மளே ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. பண்ணுவோம், எது எப்படி நல்லா வருதுன்னு பார்ப்போம், எது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ப்ரௌனி வந்து நல்லா ஃபஜ்ஜியாக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கவே என்னோடய ப்ரௌனி வந்து கொஞ்சம் கேக் மாதிரி வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏன்னா என்னோடதில் தான் கொஞ்சம் சுகர் கம்மி. நான் எப்போயுமே இனிப்பு சுகர் வந்து கம்மியாக சாப்பிடுவேன். அதனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பேட்டரில் கொஞ்சம் கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பேக் ஆனதுக்கப்புறம் சுகர் இன்னும் கம்மியாயிருச்சு.